வணக்கம் நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதிய நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த போறோம். அதாவது விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ், பெண் கதாபாத்திரங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதைகள் அல்லது திரைப்படங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்ன்றது என்னன்றதை நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம அதாவது ரெகுலராக நம்ம வந்து பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கேரக்டர் தான் இருப்பாங்க, ப்ரோட்டோகானிஸ்ட் கதாநாயகனா ஹீரோ இருப்பாங்க. ஸோ அவங்கள சுற்றி கதை நடக்கும், அவங்களுக்கு ஒரு வில்லன், காதல், ஒரு சவால் இதெல்லாம் வந்து எதிர்கொள்வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா வந்து நிறைய படங்கள் வந்து 99% வந்து மென் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக தான் வருது. ஸோ விமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம்ஸு 1-2 தான் வருது. அட் த சேம் டைம் அதில் நல்ல திரைப்படங்கள் எப்படி இருக்குது, அந்த கதைகள் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். விமன் எம்பவர்மெண்ட் திரைப்படங்கள், விமன் சென்ட்ரிக்கான திரைப்படங்கள். ஸோ அப்படி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியது ஒரு இந்திய திரைப்படம் தான். இது வந்து ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த இங்கிலீஷ் அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கத்தை நம்ம வந்து பார்த்துருவோம். இது வந்து பாம்பேயில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து சசின்ற கதாபாத்திரத்தில் ஸ்ரீதேவி வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து லட்டுலாம் வந்து தயாரித்து அவங்க வந்து ஒரு ஸ்வீட் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர், அவங்க ஹஸ்பண்ட், இவங்க, அப்புறமா அவங்க பொண்ணு, அதுக்கப்புறமா பையன் அண்ட் அவங்களோட மாமியார் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட பொண்ணும் வந்து இவங்களை வந்து சரியாக மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சூழலில் என்ன நடக்கும்னா, இவங்களுடைய சிஸ்டருடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து அமெரிக்காவில் வந்து நடக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து அவங்களுக்கு முன்னேற்பாடுகள்லாம் செய்யறதுக்காக இவங்களை வந்து ஒரு 1 month முன்னாடியே வந்து அங்கே வந்து அமெரிக்காவுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஸோ இவங்க மட்டும் அங்கே போவாங்க, ஃபேமிலி வந்து பின்னாடி கல்யாணத்துக்கு க்ளோஸ் டைமில் வந்து வர்றதா வந்து பிளான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போயிருக்கும் போது அங்கே இவங்க வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் தெரியாத காரணத்தால் ஒரு சின்ன சிக்கலை வந்து எதிர்கொள்வாங்க. ஸோ அதன் மூலமாக இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நம்ம ஏன் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து கற்றுப்பாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ். ஸோ அந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டு ஸோ இவங்க வந்து எப்படி அதை சுற்றி என்ன நடக்குது, அங்கே இவங்களுக்கு அந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு வெவ்வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருப்பாங்க அங்கே இவங்கள மாதிரியே. ஸோ அவங்கெல்லாம் இது பண்ணுறது. அதே மாதிரி இவங்க ஃபேமிலி வந்து கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி வரும். ஸோ கல்யாணத்தில் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் இவங்க வந்து அந்த இவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த கோர்ஸ் வந்து முடிக்கும் போது ஒரு 5 minutes வந்து பேசணும் இங்கிலீஷில் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த டைமில் தான் மேரேஜும் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கோர்ஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய சிஸ்டரோடைய டாட்டர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க, இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேரேஜில் இவங்க ஒரு வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பார்த்து அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் வந்து பிரமிச்சு போய் நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெருமிதத்தோடு வந்து இருக்கிற மாதிரி கதை வந்து முடியும். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்க, ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பிரதானமாக அவங்களுக்கு என்ன அளவில் வந்து மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கதை மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த உமன் எம்பவர்மெண்ட் வந்து அவங்க என்ன தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்கள வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க அந்த இங்கிலீஷில் மொழி தான் ஒரு விஷயமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னாலே அதை வந்து கையாள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப திறம்பட வந்து அவங்க வந்து ஸ்ரீதேவி வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஜென்ரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை படமாக வந்து பண்ணியிருக்கிறது மூலமாக இது வந்து நல்ல அளவில் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த படம் வந்த போது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. ஸோ இந்த திரைப்படம் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸில் நிச்சயமாக ஒரு இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படம்னு சொல்லலாம். ஸோ வரும் வாரங்களில் பெண் கதாபாத்திரங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களை இந்த எபிசோட்ஸில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.